ஹலோ கிட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் தானே. எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம என்னத்தை பற்றி படிக்க போகிறோன்னா, நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்குமா, இல்லை நம்ம சேர்ற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல ஃப்ரெண்டான்னு நம்ம பார்க்க போகிறோம். இயேசுக்கு மொத்தம் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க உங்களுக்கு தெரியுமா? எஸ், கரெக்ட். இயேசுக்கு 12 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதாவது 12 சீஷர்கள் இருந்தாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களா? இல்ல. 12 ஃப்ரெண்ட்ஸ்ல 11 பேர் நல்லவங்களா இருந்தாங்க. ஆனா ஒருத்தர் நல்ல ஃப்ரெண்டா இல்ல. அவர் தான் யூதாஸ். ஏன் அவர் நல்ல ஃப்ரெண்டா இல்ல? ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தாரு. இயேசு ஊழியம் செய்த நாட்கள்ல இயேசு நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாரு. வல்லமையோட அதிகாரத்தோட ப்ரீச் பண்ணுவாரு. அது அங்க உள்ள ஆசாரியர்களுக்கு, அங்க உள்ள டீச்சர்ஸ்க்கு, அவங்களுக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை இயேசுவை எப்படியாவது கொன்னுடணும் அப்படின்னு இயேசு மேல ரொம்ப வெறியா இருந்தாங்க. அப்ப இந்த யூதாஸ் என்ன பண்ணாரு, அவங்க கிட்ட போயிட்டு, நான் இயேசுவை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், எனக்கு என்ன கொடுப்பீங்க அப்படி கேட்டாரு. ஏன்னா இயேசுவை கொல்லணும்னா இயேசுவை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு தெரியணும். யாருக்கு இயேசு பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும்? இயேசு கூடவே இருக்கிறவங்களுக்கு தானே. அப்ப யூதாஸ் 12 சீஷர்ல ஒரு ஆளு. இயேசு எங்க இருப்பாரு, எங்க போவாரு, என்ன பண்ணுவாரு, எல்லாமே யூதாஸ்க்கு தெரியும். அதனால அவர் போயிட்டு இந்த ஆசாரியர்கள் கிட்ட சொல்றாரு, நான் இயேசுவை காட்டி கொடுக்குறேன், எனக்கு எவ்வளவு கொடுப்பீங்க, எனக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு. அப்ப ஆசாரிகள் சொல்றாங்க, ஓகே, நாங்க உனக்கு 30 வெள்ளி காசு கொடுக்குறோம் அப்படின்னு டீல் பண்றாங்க. அதே மாதிரி யூதாஸ் இயேசுவை சில நாட்களுக்கு பிறகு அவரை காட்டி கொடுப்பாரு. ஆசாரியர்கள், இந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு இயேசுவை பிடிக்க வருவாரு. இது யூதாஸோட கேரக்டர். இயேசுவுக்கு யூதாஸ் தான் இயேசுவை காட்டி கொடுக்க போறாருன்னு தெரியுமா தெரியாதா? நிச்சயமா இயேசுக்கு தெரியும். ஏன்னா இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு முன்பாக இயேசு அவரோட சீஷர்கள் 12 பேத்தையும் 12 ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு லாஸ்ட் சப்பர் இருப்பாரு. அப்படின்னா அவங்க கூட விருந்து சாப்பிடுவாரு, அப்பம் பிட்டு சாப்பிடுவாரு. அதுல யூதாஸும் இருப்பாரு. ஏன்னா இயேசு சொல்வாரு, உங்கள ஒரு ஆளு என்னைய காட்டி கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப எல்லா சீஷர்களும் கேட்பாங்க, இயேசுவே நானா 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 அப்படின்னு. அப்ப யூதாஸும் கேட்பாரு, இயேசுவே நானான்னு. அப்ப இயேசு சொல்லுவாரு, ஆமா நீதான் அப்படின்னு. அப்ப இயேசுக்கு தெரியும் யூதாஸ் தான் இயேசுவை காட்டி கொடுக்க போறான் அப்படின்னு. ஆனா இயேசுவோட கேரக்டர் பாத்தீங்களா? இப்போ உங்களுக்கு யாராச்சும் துரோகம் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு பிடிக்காததை செஞ்சிட்டாங்கன்னா நீங்க அவங்க கூட சேருவீங்களா? சேர மாட்டீங்க தானே. இல்ல உங்களுடைய சாக்லேட்டோ கலர் பென்சில்ஸோ ஷேர் பண்ணுவீங்களா? ஷேர் பண்ண மாட்டீங்க தானே. ஆனா இயேசு, he is a very good friend. யூதாஸ் இயேசுவுக்கு துரோகம் பண்ணாலும் இயேசு ஒரு குட் ஃப்ரெண்டா இருந்தாரு. அதனால அவருடைய சீஷர்கள் எல்லாருக்கும் அவரு ஷேர் பண்ணும்போது யூதாஸும் அங்க இருந்தான். யூதாஸ் அவர் நினைச்சிருந்தா, ஏய் யூதாஸ், நீங்க இருந்து வெளியே போ, நீ என்னை காட்டி கொடுக்குற அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா இயேசு அப்படி செய்யல. நம்ம இயேசு மாதிரி இருக்குமா, இல்ல யூதாஸ் மாதிரி இருக்குமா? யூதாஸோட கேரக்டர் என்ன? ஒன்னாவது, அவருக்கு காசு தான் முக்கியம், ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமே இல்லை. ரெண்டாவது, அவரோட ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணாரு. மூணாவது, உண்மையை பேசல, பொய் பேசுறாரு, அவருக்கு அன்பு இல்லை. அப்ப இந்த மாதிரி கேரக்டர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அப்ப நீங்க நாட் a good friend. நீங்க நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னா இயேசுவை போல இருக்கணும். இயேசு என்ன பண்ணாரு? 5 குணாதிசயங்கள் இயேசு கிட்ட இருந்துச்சு. ஒன்றாவது, அன்பா இருந்தாரு. ரெண்டாவது, கைண்டா இருந்தாரு. மூன்றாவது, இயேசு அவர்கிட்ட இருந்த எல்லா நன்மையான விஷயத்தையும் ஷேர் பண்ணாரு. நாலாவது பாத்தீங்கன்னா, இயேசு
மற்றவர்களை மன்னிக்கிற இருதயம் அவருக்கு இருந்துச்சு. யார் என்ன தப்பு செஞ்சாலும், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன தப்பு செஞ்சாலும் அவங்கள மன்னிக்கிற இருதயம் இருந்துச்சு. ஆனா யூதாஸ் இயேசு மன்னிக்க முடியல. ஏன்னா யூதாஸ் மன்னிப்பு கேட்கல. அதனால இயேசு யூதாஸ் மன்னிக்க முடியல. ஆனா வேற யாரு எந்த தப்பு செஞ்சாலும் இயேசுட்ட மன்னிப்பு கேட்டா இயேசு நிச்சயமா மன்னிப்பாரு. 5வது, இயேசு உண்மையை தான் பேசினாரு. பாருங்க, அவருக்கு யூதாஸ் தான் காட்டி கொடுக்க போறான்னு தெரியும். அப்ப அவங்க சீஷர்கள் கிட்ட எல்லாம் சொல்றாரு, உங்கள ஒரு ஆளை என்னை காட்டி கொடுக்க போறா அப்படின்னு. அவர் நினைச்சா அதை மறைச்சிருக்கலாம் தானே, இல்லைன்னா நடிச்சிருக்கலாம், அவருக்கு தெரியாத மாதிரி நடிச்சிருக்கலாம். ஆனா அவர் அந்த மாதிரி செய்யவே இல்லை. அவர் உண்மையை தான் பேசினாரு. இப்ப நீங்களும் நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னா இயேசுவ மாதிரி எப்போதும் உண்மையை தான் பேசணும். ஓகே, இந்த குணாதிசயங்கள் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். பேட்டான ஃப்ரெண்ட் குணாதிசயங்கள், குட்டான ஃப்ரெண்ட் குணாதிசயங்கள். இன்னைக்கு நீங்க உங்க செல்ஃப ஆராய்ந்து பாருங்க. நான் குட்டா இருக்குன்னா பேட்டா இருக்குன்னா, நீங்க குட் ஃப்ரெண்டா இருக்குன்னா இயேசுவை போல எல்லாமே நீங்க ஷேர் பண்ணணும். அப்புறம் எல்லாருக்கிட்டையும் கைண்டா இருக்கணும், அன்பா இருக்கணும், அப்புறம் எல்லாரையும் மன்னிக்கணும். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா உண்மையை மட்டும்தான் பேசணும். அப்பதான் நம்ம ஒரு குட் ஃப்ரெண்டா இருக்க முடியும். ஓகே கிட்ஸ், இதுதான் இன்னைக்கு உள்ள பாடம். இப்ப நம்ம ஒரு கேம் விளையாட போறோம். என்னன்னா, எல்லா கிட்ஸும் அவங்களோட ஃப்ரெண்டை ரேட் பண்ண போறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட் ஒரு குட் ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்னு ரேட் பண்ண போறோம். Are you ready? இது நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நீங்க விளையாண்டு பார்க்கலாம். ஓகேயா? Let's go. Fun time. உங்க சட்டைக்கு பின்னால ஒரு ஆளுக்கு பின்னால நான் இதை ஸ்டிக் பண்ணுவேன். ஓகேவா? ஸ்டிக் பண்ணிடுவேன். ஓகே ஓகே, ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு ஆளுக்கு ஓட்டி விடுங்க பின்னால. ஓகே ஓகே, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, முதல்ல ஜாய்ஸ், ஐயா வெயிட். ஓகே, முதல்ல ஜாய்ஸ். ஓகே, ஜாய்ஸ் என்ன பண்ணோம்னா, உங்க பின்னால ஓகே, இப்ப லெட்ஸ் சே ரோசன் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு குட்டான ஃப்ரெண்டோட குவாலிட்டி அதுகிட்ட இருக்கா? இல்லலா, இதுட்டு ரொம்ப இல்லை, இது அப்பப்போ போய் பேசும், அப்பப்போ சண்டை போடுது அப்படின்னா ஒரு ஸ்டார் நீங்க கொடுக்கணும். யா இது வெரி குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எத்தனை ஸ்டார் கொடுக்கணும்? 3 ஸ்டார். நீங்க கூட 3 ஸ்டார் கொடுக்கலாம். டோன்ட் வெரி, ஐயோ ரோசனுக்கு நான் ஒரே ஒரு ஸ்டார் போட்டேன்னா என்னை ஏதாவது நினைச்சுக்குமே. நீங்க எத்தனை ஸ்டார் போடுறீங்கன்னு அதுக்கு தெரியாது. ஏன்னா உங்க பின்னாலதான் அது எழுத போகுது. யார் எத்தனை ஸ்டார் போட்டான்னு மத்தவங்களுக்கு தெரியாது. ஓகேவா? கடைசியா தான் நீங்க பார்க்க போறீங்க உங்களோட ரிசல்ட். Are you ready? ஓகே, எல்லாம் திரும்புங்க. ஜாய்ஸ், நீ தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஜாய்ஸ், யாருக்கு எல்லாம் 3 கிடைச்சிருக்கு? உங்களுக்கு எல்லாமே 3 இருந்துச்சுன்னா வெரி குட். அப்படின்னா நீங்க யூ ஆர் a வெரி குட் ஃப்ரெண்ட். குறைவா இருந்துச்சுன்னா நீங்க இப்ப யாரோட லிஸ்ட்ல இருக்கீங்க? யூதாஸோட லிஸ்ட்ல இருக்கீங்க. ஓகேவா? சோ இதுதான், இது ஜஸ்ட் ஒரு ஃபன்க்கு தான். ஓகே, கொடுங்க.
Kids for Christ.